ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் சில டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால் ஒரு நாள் செய்தி தவிர்க்கப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் மீண்டும் சீரமைக்க சரி செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா 59 அதிகாரம் 19 திருவசனம். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்வில் பல காரியங்களில், சூழல்களில், நெருக்கடிகளில், பிரச்சனைகளில், போராட்டங்களில் சத்துரு நமக்கு வெள்ளத்தைப் போல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நெருக்கடிகளையும் பல தீமைகளையும் நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல வருகிறதை காண முடியும். சிலர் அந்த வெள்ளத்தில் மூழ்கி போகிறார்கள், சிலர் அந்த வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகிறார்கள், சிலர் அந்த வெள்ளத்தில் அழிந்தே போகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். ஆண்டவருடைய ஜனத்திற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் வந்து அவர்களுக்கு நடுவில் கொடியேற்றி அப்படி நிற்கிறார். அவனால் மேற்கொள்ள முடியாது. இதைத்தான் வேதம் நமக்கு மிக அழகாக தெளிவாக யாத்ராம் புஸ்தகம் 14 அதிகாரத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மோசே தேவனிடத்தில் கெஞ்சுகிறார். பின்பாக பார்வோனுடைய சேனை, முன்பாக செங்கடல். ஆனால் ஆவியானவர் கர்த்தருடைய ஒரு மேகத்தூண் ஒன்று அவர்களுக்கு நடுவில் வந்து நின்று இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அக்கினியாகவும் அந்த பார்வோனின் சேனைகளுக்கு அது அந்தகாரமாகவும் வெளிப்பட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பார்வோனுடைய சேனை இஸ்ரவேலை நெருங்கி வர அவர்களை துரத்தி கொண்டு வருகிற வெள்ளம் போல வரும் பொழுது அங்கே தேவனுடைய ஆவியானவர் நடுவாக வந்து நின்று கர்த்தருடைய அக்கினி தூண், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அங்கே அக்கினியாய் வந்து நின்று அவர்களுக்கு அந்தகாரமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவை வெளிச்சமாக்க ஒளி வீசுகிற வெளிச்சமாகவும் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுத்திருந்தார். இதில் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உண்டு. நம்முடைய சத்துருக்கள் வரும் பொழுது வரும் வரை ஆண்டவர் விடுவார், நெருங்கும் வரை ஆண்டவர் விடுவார், கிட்டி சேரும் வரை ஆண்டவர் விடுவார். ஆனால் அவனை நம்மை தொட விட மாட்டார். இதுதான் கர்த்தருடைய காரியம். வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். அவனுக்கு விரோதமாய் ஆவியானவர் கொடியேற்றுகிறதை காண முடியும். அப்போ இந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் வெள்ளம் போல வாரிக்கொண்டு போவதை போல வரும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது அது நம்மை ஒரு பொழுதும் தொடுவதில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சம்பவத்தை என் தாயார் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் வயல்வெளியில், அவர்களுடைய வயலில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, வயல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கவனித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சத்தம்.
ஜனங்கள் கூக்குரல் எடுக்கிறார்கள், வெள்ளம் வருகிறது, வெள்ளம் வருகிறது, வெள்ளம் வருகிறது என்று. இப்படி வெள்ளம் வருகிறது என்ற ஒரு கூக்குரல் சத்தம் கேட்ட உடனே அங்கிருந்து அத்தனை விவசாயிகளும் வேக வேகமாய் அந்த பகுதியிலிருந்து விலகி ஒரு மேட்டான பகுதியை நோக்கி ஓடி போய் அங்கே நின்று விட்டார்கள். இப்போ என் தாயாரும் அதில் ஒருவர். அவங்க நிலத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்த எல்லாரையும் அங்கே மேலே பக்கத்தில் இருந்த மேட்டில் எல்லாம் ஏற்றி நிற்க வச்சு, அவங்க என்ன வெள்ளம் வருதுன்றாங்க, வெள்ளத்தை காணாமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஆச்சரியம் என்னன்னா, ஒரு பயங்கரமான சத்தத்தோடு தண்ணீர் வருகிறது, ஆர்ப்பரித்து வருகிறது. அது நாங்கள் நின்ற மேட்டுக்கு கீழ் வரை அந்த தண்ணி நிரம்பி போகிறது. அப்படி சில நேரங்களில் வருமா. அது அந்த ஊர் மக்களுக்கு நன்றாக அந்த பழக்கப்பட்டவர்களுக்கு தெரியுமா. அப்போ அவங்க அந்த சில அடையாளங்களிலே கண்டுபிடித்து விடுவார்களாம். ஜனங்களை எச்சரித்து காப்பாற்றி விடுவார்கள். நம்முடைய ஆண்டவர் அந்த அப்படிப்பட்ட சத்துரு வெள்ளம் போல அப்படி எழும்பி வரும் பொழுது ஆவியானவர் என்ன செய்வார்னா, தானே நேரடியாக வந்து நின்று கொடியேற்றி, எங்கே வர்ற, யார்கிட்ட வர்ற, என்ன என் பிள்ளையை தொடரான்னு பார்க்குறியா, நான் இருக்கேன்ல, என்னை தாண்டி போய் தொட்டுப்பாரு அப்படி என்று ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தடை செய்து விரட்டி விடுகிறார். அப்போ நம்முடைய வாழ்வில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வெள்ளம் வரும், ஆர்ப்பரித்து வரும், பிரபாகித்து வரும், நம்ம கொண்டு போகிற மாதிரி வரும், நம்ம அதிர்ச்சியோடு பார்ப்போம், ஆனால் திடீர்னு நின்றோம். அதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அதை மேற்கொள்ள இம்மட்டும் வா, இனி வராதே என்று சொன்ன ஆண்டவர் அதை நம்ம மேற்கொள்ள விடுவது இல்லை. ஆதலால் இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், இதிலிருந்து ஏன் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை இல்லை, இதிலிருந்து ஏன் ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றி இல்லை, ஏன் இந்த சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் இப்படி எழும்பிக்கொண்டே இருக்கிறார்கள், இதற்கு ஒரு முடிவில்லையா, இதற்கு ஒரு விடிவில்லையா, இதற்கு ஒரு காரியம் செய்ய மாட்டீரா என்றெல்லாம் நாம் புலம்புகிற காரியத்தை அவர் கேட்காமலையா இருப்பார்? கேட்பார். ஆனால் அவர் சொல்லுவார், என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் வேலை வரும்பொழுதுதான் அங்கே காரியத்தை நடப்பிக்க முடியும். அதுதான் அதிசயம், அதுதான் ஆச்சரியம், அதுதான் தேவ கிருபை, அதுதான் தேவனுடைய தயவு, அதுதான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற தெய்வத்தினுடைய இரக்கம். இதை காண்பிக்கத்தான் ஆவியானவர் காத்திருக்கிறார். இப்போ நாம் அவசரப்படுகிறோம். இப்போ ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி தேவ சமூகத்தில் ஜெபித்து அந்த காரியங்களில் ஜெயம் பெற வேண்டிய நாம ஜெயம் பெற நேரம் கொடாதபடி, எனக்கு இப்போவே ஆண்டவரே, எனக்கு அப்போவே ஆண்டவரே. இயேசுவின் இடத்துல கானானுடைய ஊர் கல்யாணத்தில் இயேசுவும் சீசர்களும் போயிருக்காங்க. இயேசுடைய தாய் சொல்கிறாங்க, ஏப்பா அங்கே திராட்சை ரசமே இல்லைப்பா, திராட்சை ரசம் குறைபட்டுருச்சு, இப்போ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ ஒரு அற்புதம், நீ எதாவது செய்ய. அது சொன்ன, ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரலம்மா, என் வேலை வந்தால் தான் நான் செய்ய முடியும்,
அப்போ அவர் வேலைக்காரில் பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரப்பா அதை செய்யுங்க அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. அப்போ அங்கே ஃபுல்லாக ட்ரை, திராட்சரசமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட். நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்சம் திராட்சரசத்தில் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் திராட்சரசமாக காமிச்சிட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லை, எல்லாம் வழித்து பாத்திரமெல்லாம் வழித்து கமுத்தியாச்சு. இப்போ இயேசு அந்த திராட்சரச பாத்திரத்துக்கிட்டே போகல, அங்கே கிட்டே போகல, அவர் அங்கே போகல, வேறு இடத்துக்கு போகிறாரு. வெளியில், வீட்டுக்கு வெளியில் வருகிறவர்களை அந்த பந்தி விசாரிக்கிற இடத்துல இந்த கல்யாணத்துக்கு வர்றவங்க, உள்ளே வர்றவங்களுக்கு கால் கடவும் கை கடவும் வெளியில் தண்ணி வச்சுருந்துருக்காங்க, 6 கற்சாடு. இயேசு வந்தார், எப்பா இந்த கற்சாடையெல்லாம் கொஞ்சம் தூக்குங்க. பார்த்தா என்னடா இது கற்சாடியை தூக்க சொல்கிறேன், எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் வைங்க. உள்ளே கொண்டு போய் வச்சாச்சு. அதில் அந்த தண்ணி போட்டு ஊற்றி ரொப்புங்கப்பா, எல்லாத்தையும் ரொப்பியாச்சு. அப்புறம் பந்தி விசாரிப்புக்காரனை கூப்பிட்றாரு, கூப்பிட்டு அந்த பாத்திரத்துலேருந்து முண்டு கொண்டு போய் பந்தியில் பரிமாறு. பந்தி விசாரிப்புக்காரன் வந்து அந்த தண்ணீரை மொண்டு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் ஊற்றும் போது தான் குடித்தவர்கள் சொல்கிறத வச்சு தான் அவனுக்கு புரியுது, நவமான திராட்சை ரசமாக இருக்கிறது, பெஸ்ட்டு குவாலிட்டி கிரேப் ஜூஸ். அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். அப்போ இதுதான் கர்த்தர் செய்கிறது. இந்த கடைசி நேரம், நெக் ஆஃப் த மூமெண்ட் வரல காத்திருப்பார். ஏன்னா அப்போ தான் அற்புதம்னா என்னன்னே நமக்கு விளங்கும். நம்ம ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே இது ஆரம்பிக்குது, உடனே நிறுத்துக்கணும், வெயிட் பண்ணுமா, வெயிட் பண்ணுப்பா, வரட்டும். ஆரம்பித்து உச்சகட்டத்தில் வரும்போது தான் சொல்லுவார், இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் கிரியை செய்வார். அப்போ நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் ஆவியானவர் நமக்கு விரோதமாக வர்ற சத்ருவுக்கு விரோதமாக ஆவியானவர் கொடியேற்றி அப்படி நிறுத்துறார். பார்த்தீங்களா, இங்கே தான் உங்களுடைய என்னுடைய அந்த லிங்க், உறவு, தேவனிடத்தில் இருக்கிற உறவு சரியாக இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு கலங்காதீங்க. அதற்கு நடுவில் நம் ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார், அற்புதம் செய்வார். ஆமென்.